பத்திரிகையாளர் சங்கம் நிகழ்த்துகின்ற 4வது தமிழ் புத்தக திருவிழா அன்று சிறந்த தமிழ் நூல் பரிசு போட்டிக்கான பரிசளிப்பு விழாவும் இருக்கிறது. சிறந்த தமிழ் நூல் பரிசு போட்டிக்கு தமிழகத்திலிருந்தும் கர்நாடகத்திலிருந்தும் 35 நூல்கள் போட்டிக்கு நுழைந்தன. இந்த போட்டியில் சிறந்த தமிழ் நூல் பரிசுக்காக கர்நாடகத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட நூல்கள் பெயர்களை இங்கே நான் பதிவு செய்கிறேன். 3ஆம் பரிசு நின்றசீர் நெடுமால். இது கர்நாடகத்து நூலாசிரியரால் எழுதப்பட்ட ஒரு ஆய்வு நூல். 2ஆம் பரிசு தமிழ் கவிஞர்களின் முக்கியமான சமுதாய சிந்தனைகள் என்ற ஒரு கட்டுரை நூல். முதல் பரிசு முத்தொள்ளாயிர மோகனம் என்ற பரிசு. இந்த 3 பரிசுகளும் கர்நாடக நூலாசிரியரால் எழுதப்பட்ட நூல்கள். இவை பரிசுக்குரியன. டிசம்பர் 6ஆம் நாள் மாலை 5 மணிக்கு நிகழும் விழாவில் பரிசு தமிழ் நூல்கள் போட்டிக்கான பரிசுகள் வழங்கப்படும். அடுத்தது பரிசு போட்டியில் கலந்து கொண்ட தமிழ்நாட்டிலிருந்து கலந்து கொண்ட நூல்கள். அவை மாநில நூல்கள் என்று இதை சொல்லலாம். 3ஆம் பரிசு இந்திய அறிவியல் அறிஞர்கள் என்ற நூலுக்கு 3ஆம் பரிசு ரூபாய் 3000 அளிக்கப்படுகிறது. 2ஆம் பரிசு ஆபரேஷன் சிந்தூர் என்ற நூலுக்கு பரிசளிக்கப்படுகிறது. 4000 பரிசளிக்கப்படுகிறது. முதல் பரிசாக ராஜேந்திர சோழனின் கங்கையும் கடாரமும் தரைவழி போரும் கடற்வழி போரும் கடார வெற்றியின் 1000வது ஆண்டு என்ற இந்த நூலுக்கு இது ஒரு ஆய்வு நூல். இந்த வரலாற்று ஆய்வு நூல் இந்நூலுக்கு முதல் பரிசு 5000 பெறுகிறது. இதுபோல போட்டிகளுக்கான பரிசு நூல்களை ஆய்ந்து சிறந்த நூல்களை தேர்ந்தெடுத்து பரிசு வழங்குவது இந்த திருவிழாவினுடைய ஒரு நிகழ்ச்சிகளின் ஒரு மகுடமாக இது விளங்குகிறது என்று நான் சொல்ல வேண்டும். பதிப்பகங்களின் ஊக்கங்களும் கதை ஆசிரியர்கள், கட்டுரை ஆசிரியர்கள், கவிஞர்கள் இவர்களை ஊக்கப்படுத்தும் வண்ணமும் நிகழ்கின்ற இந்த போட்டிக்கு பரிசுகளை பற்றி பெருமை அடைகிறது கர்நாடக தமிழ் பத்திரிகையாளர் சங்கம். சென்ற ஆண்டு 2000 மாணவர்கள் கலந்து கொண்டனர். பரிசாக 300 மாணவர்களுக்கு 1.5 லட்சம் ரூபாய் பரிசு கிடைத்தது. இந்த ஆண்டு மிகப்பெரிய வியப்பு என்னவென்றால் புதிய பள்ளிகள் எல்லாம் எங்களோடு சேர்ந்திருக்கின்றன. நடுவண் அரசு நடத்துகின்ற பள்ளிகளில் தமிழ் முதன்மையாக எடுத்து படிக்கின்ற வேல்ஸ் குளோபல் ஸ்கூல் மற்றும் பல்வேறு பள்ளிகள் நம்மோடு இன்று இந்த போட்டியில் இணைந்திருக்கிறார்கள். மேலும் பள்ளிகளில் தமிழ் மாணவர்களுடைய எண்ணிக்கை பெருகி இருக்கிறது என்பது இங்கே குறிப்பிட வேண்டிய ஒன்றாக நான் கருதுகின்றேன். நான் 40 பள்ளிகளுக்கு சென்று வந்தேன். இந்த திருவிழாவை முன்னிட்டு 40 பள்ளிகளையும் நான் பார்க்கின்ற பொழுது மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. இந்த விழாவிற்காக அனைவரும் காத்திருந்தார் போல்தான் இருக்கிறது. ஏனென்றால் இது போன்ற விழாக்களில் நடத்துகின்ற போட்டிகள் போன்று வேறு எந்த போட்டிகளும் நடைபெறவில்லை. சிறு போட்டிகளில் ஊக்கமின்றி கலந்து கொள்கிற அந்த மக்கள், மாணவர்கள் இந்த போட்டிகளில் அதிகமாக பங்கேற்பதற்காக வருகின்றார்கள். மாணவர்களுடைய எண்ணிக்கையை நோக்கும் பொழுது அரசு பள்ளிகளிலும் சரி தனியார் பள்ளிகளிலும் சரி அது எண்ணிக்கை அதிகரிக்கிறது. இந்த ஆண்டு நாங்கள் 3000 மாணவர்களை எதிர்நோக்குகிறோம். இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் என்ஜினியரிங் வேண்டிய அளவு காரு கூட்டத்து அவங்களுக்குலாம் வேண்டிய அளவுக்கு ஏற்பாடு செய்யுது. கர்நாடக தமிழ் பத்திரிகையாளர் சங்கத்தின் சார்பில் நடத்தப்படும் 4ஆம் ஆண்டு புத்தக திருவிழா ஒரு வரலாற்று சிறப்புமிக்க புத்தக திருவிழாவில் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் கடந்த 3 ஆண்டுகளில் நடைபெற்ற புத்தக திருவிழாவில் முத்தாய்ப்பாக 4ஆம் ஆண்டு புத்தக திருவிழா மென்மேலும் அது பெருமைப்படுத்தி தமிழை ஒவ்வொரு வீட்டுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற லட்சிய நோக்கத்தோடு ஏற்பாடு செய்துள்ளோம். இதில் தமிழ் இலக்கியம், தமிழ் மரபு கவிதைகள், பட்டிமன்றம், கவியரங்கம், சிறுவர்களுக்கான தமிழ் மரபு போட்டிகள், பள்ளி மாணவர்களுக்கான விளையாட்டு போட்டி, பேச்சு போட்டி, எழுத்து போட்டி என்று பல்வேறு நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.
மேலும் கர்நாடக மாநிலத்திலே பணியாற்றி வரும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள், தமிழகத்திலிருந்து திரைப்பட இயக்குனர் பாக்கியராஜ் உட்பட பல தமிழ் ஆளுமைகள் கவிஞர்களால் பங்கேற்கிறார்கள். இதிலே கர்நாடக மாநிலத்தில் வாழ்கின்ற தமிழர்கள் பெருமளவில் பங்கேற்று புத்தகத்தில் வெற்றி பெற ஒத்துழைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்நாடக தமிழ் பத்திரிகையாளர் சங்கம் நிகழ்த்துகின்ற 4வது தமிழ் புத்தக திருவிழா 14ஆம் நாள் வரை தொடர்ந்து 10 நாட்கள் புத்தக திருவிழா நடக்கின்றது. இந்த திருவிழாவை காத்திருக்கின்ற மக்களுக்கு மிக அருமையான ஒரு கொண்டாட்டமாக திகழ்கின்றது இந்த விழா. இந்த விழாவில் பெருமைமிக்க சான்றோர்கள் பலர் இங்கே இந்த ஒரு குடையின் கீழ் இணைகின்றார்கள். இந்த விழாவை தொடக்கி வைக்க நமது இந்திய அரசின் விண்வெளித்துறை விண்வெளி ஆய்வு நிறுவன தலைவர் டாக்டர் வி நாராயணன் அவர்கள் இதனை தொடங்கி வைக்கின்றார். கர்நாடக பெங்களூர் குடிநீர் வாரிய வடிகால் வாரிய தலைவர் டாக்டர் வா ராம்பிரசாத் மனோகர் ஐஏஎஸ் அவர்கள் முன்னிலை வகித்து தொடர்ந்து இந்த 10 நாட்கள் மிகப்பெரிய ஆளுமைகளால் இந்த விழாக்கள் கொண்டாட இருக்கிறது. இந்த விழாக்கள் தமிழர்களை ஒன்றிணைப்பதற்காகவும், தமிழை அவர்கள் நெஞ்சில் சேர்ப்பதற்காகவும், தமிழால் ஒருங்கிணைப்பதற்காகவுமே நடத்துகின்ற ஒரு விழா. இதுகாரம் இந்த 3 ஆண்டுகள் நடந்த இந்த திருவிழா பெரும் ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது என்று நான் கூற வேண்டும். நூற்றுக்கணக்கான மாணவர்களுக்கான போட்டிகளில் மாணவர்கள் பெருவாரியாக ஆர்வத்துடன் பங்கேற்கின்றார்கள். பெரும் பரிசுகளை அள்ளிச் செல்கிறார்கள். ஒவ்வொருவருக்கும் 100 ரூபாய் புத்தக பரிசு சீட்டு கிடைக்கின்றது. புத்தகங்களை காண்பதற்கும், புத்தகங்களை வாரிச் செல்வதற்கும், புத்தகங்களால் பள்ளிக்கூடங்களையும் வீடுகளையும் அலங்கரிப்பதற்கும் இந்த மிக பெரும் வாய்ப்பாக இந்த புத்தக திருவிழா உதவுகின்றது. இந்த விழாவில் வில்லிசை, தமிழிசை, பாட்டரங்கம், பாராட்டரங்கம், சிந்தனைக்களம், இலக்கிய ஆய்வு, நூலரங்கம், வில்லிசை, இன்னும் மாயமா மந்திரமா என்ற மாணவர்களுக்கான நிகழ்ச்சிகள், போட்டிகளில் கூட அவருடைய தமிழறிவை சோதிப்பதற்கான விளையாட்டு போட்டிகளாக அவை அமைந்து இன்னும் ஆர்வமூட்டுவனமாக அமைந்திருக்கின்றன. படப்பாட்டு கதை சொல், பேசுவது தமிழா, கதை சொல்லு, இது போன்ற தலைப்புகளில் ஆர்வமூட்டும் போட்டிகளில் மாணவர்கள் தன்னை இணைத்துக் கொண்டு நாட்டுப்புற நடனம், மரபு நடனம், வினாடி வினாக்கள் முதலிய பல போட்டிகளில் தன்னை இணைத்துக் கொண்டு குதூகலம் அடைந்திருக்கிறார்கள். இதுதான் இந்த ஆண்டும் புதிய நிகழ்ச்சியில் அவர்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறது. எனவே இது தமிழர்களுக்கான ஒரு கொண்டாட்டம். கர்நாடக தமிழர்களுக்கு இது மிகப்பெரிய கொண்டாட்டம். இதுதான் இல்லாத ஒரு எழுச்சியை, மறுமலர்ச்சியை நாங்கள் கண்டு வருகின்றோம். தமிழ் கல்வியிலும் சரி, தமிழர்களுடைய வாழ்விலும் சரி, மிகப்பெரிய ஒரு சர்க்கல்களும் வீழ்ச்சியும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் தான் இந்த தன்னுறுதியும் தன்னம்பிக்கையும் தருகின்ற இது போன்ற விழாக்கள் எங்களுக்கு மீண்டும் ஒரு ஆர்வத்தையும் ஒரு உற்சாகத்தையும் ஏற்படுத்துகின்றது. இந்த விழா தமிழர்களை ஒரு ஒரு தமிழ் படித்து வருகின்ற, பாடமாக படித்து வருகின்ற ஒரு அந்த நிலைக்கு உருவாக்குகின்றது. இதுகாரம் படிக்கும் வாய்ப்பில்லாதவர்கள் கூட தமிழை தேடி படித்து பயன்பெறுவதற்கான வாய்ப்புகளையும் இந்த தமிழ் புத்தக திருவிழா வைத்திருக்கின்றது. எண்ணற்ற தலைவர்கள் வருகின்றார்கள் என்பது இன்னும் கூடுதலான ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது. 2ஆம் நாள் கன்னட விழாவாக இருக்கிறது. நூலரங்கம், அது கன்னட நூல் வெளியீடு இருக்கிறது. பேராசிரியர் சித்தராமையா, எஸ்டி சித்தராமையா அவர்கள் உரையாற்றுகிறார்கள். இந்த ஒரு குழு, இந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் பெரும் கன்னட கவிஞர்களும் இலக்கியவாதிகளும் இங்கே கலந்து கொள்கிறார்கள். அடுத்தது KP சிவகுமார் ஐஏஎஸ் அவர்கள் பாராட்டரங்கத்தை துவக்கி இந்திய பேனா நண்பர் பேரவை நிறுவனர் மா கருண் அவர்கள், அதற்கு லிட்டில் ஃப்ளவர் பள்ளி நிறுவனர் மதுசூதன பாபு ஐயா அவர்கள், ராஜேந்திர பாலாஜி ஐயா அவர்கள், ஐயா மணிவாசனம் ஐயா அவர்கள், இன்னொரு மிகப்பெரிய தமிழ் ஆளுமைகள்
மூலமாகவும் இன்னும் இன்னும் பல விழாக்களையும் இதுபோல தமிழ் விழாக்களை இன்னும் இன்னும் இங்கே கொண்டாடுவதற்கான ஒரு அடிகோடுகின்ற ஒரு விழாவாக இந்த புத்தக திருவிழா அமைந்திருக்கின்றது. அத்தனை வாய்ப்புகளையும் வைத்திருக்கிறது. காலையில் வந்தவுடனே அவர்களுக்கு சுற்றுலா செல்லும் பொழுது அவர்களுக்கு ஒரு சின்ன ஒரு பரிசு முடிப்பு, அதன் பிறகு அவர்களுக்கு ஒரு 100 ரூபாய் பரிசு சீட்டு என்று மாணவர்களுக்கான கொண்டாடுகின்ற ஒரு விழாவாக தமிழ் புத்தக திருவிழா. இதில் ஆசிரியர்களும் பொதுமக்களும் கலந்து கொள்கிறார்கள். ஆசிரியர்களுக்கான போட்டி, பொதுமக்களுக்கான போட்டி என்று போட்டியின் முதல் பரிசே 3000 ரூபாய் புத்தக பரிசு. எனவே எங்களுக்கு இது சொந்த விழா, இது எங்கள் குடும்ப விழா, தமிழர்களின் இல்ல விழா. எங்கள் உள்ளமெல்லாம் தமிழ், எங்கள் இல்லமெல்லாம் தமிழ். இனி பெங்களூரில் கர்நாடகத்தில் தமிழ் மறுமலர்ச்சிக்கான பெரிய தடம் வகுத்து கொடுப்பது இந்த புத்தக திருவிழா. இவ்விழாவிற்கு வந்து சேருங்கள், நீங்களும் வாருங்கள், அனைவரும் ஒன்றிணைப்போம், தமிழால் இணைப்போம், தமிழர்களாக ஒன்றிணைப்போம்.